டாக்டர் அரசியலாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறத தான் தராசு ஷியாம் சொல்றாரு. இன்னும் ஆக்கப்பூர்வமா இன்னொரு அண்ணா பல்கலைக்கழகத்தில் என்னென்னலாம் பாதுகாப்பு மெஷர்ஸ் எடுக்கணுமோ அதை பற்றி பேசுறதை விட்டு திரும்பவும் இது அரசியலாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இது அண்ணா பல்கலைக்கழகம் இல்லை, ஒட்டுமொத்தமாக பெண்கள் பாதுகாப்பு அப்படின்னு உங்களுடைய பார்வை டாக்டர்? ஒரு தரசு சிஎம் சார் சொல்கிறது தான் நானும் சொல்ல போகிறேன். எப்படின்னா, ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் ஹூ இஸ் தி கஸ்டடி ஆஃப் தி ஸ்டேட், நமக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்குற யார்? மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு. நடந்த மறுநாளோ அதுக்கடுத்த மறுநாளோ ஒரு எக்ஸ்ட்ராடினரி மீட்டிங்கை போட்டு, இட் இஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன், ஒரு அசாதாரணமான நிலைமை தமிழகத்தில். அவர் தரசாம் சார் சொல்கிற மாதிரி கிராமங்களில் ஒரு பதட்டம், ஒரு பீதி உண்டாகிறது பெற்றோர்கள் மத்தியில். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணணும்? இந்த மாதிரி ஒரு பீதி உண்டாகுது, இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு ஒரு ரெட் கவர், ஏதோ ரெட் ஃபைல் ஒயிட் ஃபைல்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி போட்டு முதலமைச்சர் யாருக்கு அட்ரஸ் பண்ணணும்? பொதுமக்களுக்கு. அவர் தான் நமக்கு பாதுகாப்பு, முதலமைச்சர் தான் நமக்கு எல்லாத்துக்கும் பாதுகாப்பு. அப்போ அவர் என்ன சொல்லியிருக்கணும்? வாங்க, எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் நான் ஒரு அப்பீல் கொடுக்குறேன், டோன் பொலிட்டை இதை அரசியல் ஆக்காதீங்க, இது என்னன்னாலும் நான் உறுதி எடுத்துக்கிறேன். வாங்க, நம்ம நாட்டு மக்களுக்கு நம்ம நம்பிக்கை ஊட்டணும். ஒரு அரசாங்கத்தினுடைய தலையாய கடமையே நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டுவது, சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவது, சோசியல் ஹார்மனி, சமூக அமைதியை நிலைநாட்டுவது. இது எனக்கு இந்த பொறுப்பு இருக்குது. நான் முதலமைச்சர், நான் எல்லாத்துக்குமான முதலமைச்சர். இதில் நம்ம எல்லாரும் ஒன்னொரு வாங்க. நம்ம இந்த விஷயத்தை வெளியிட்டாரு. பெண்கள் இதை பார்த்துட்டு கிராமங்கள்லேருந்து படிக்க வர பெண்களுடைய பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கிறாங்க. அது பெண்களை பாதுகாப்புக்கும் பெற்றோர்கள் பாதுகாப்புக்கும் சொல்லலாம், அரசியல் கட்சிகளுக்கு எதுக்கு சொல்லணும்னு நான் என்ன சொல்றேன்னா, முதலமைச்சர் அரசியல் கட்சிக்கு அப்பாற்பட்டவர். அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சர் ஆக்கிவிட்டால், பதவி பெறாமல் அரசியல் பண்றாரு இல்ல, முதலமைச்சருக்கு அப்பாற்பட்டவர். அவர் என்ன செய்யணும்? இன் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி ஸ்டேட், பொதுமக்களின் நலன் கருதி அவர் இந்த பிரச்சனை வரும்போது, ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அது உலகில் இட்ஸ் எ பெர்மனன்ட் பிராண்ட் மார்க் இன் ஹர் மைண்டு, அதை தொடச்சி எரியவே முடியாது. மருத்துவராக சொல்கிறேன். அப்போ என்ன பண்ணணும்? முதலமைச்சர் எடுத்து, யாரும் பதட்டப்பட வேண்டாம், எல்லா பொறுப்பையும் நான் ஏற்றுக்கிறேன், நான் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறேன், உங்களுக்கு மட்டுமல்ல பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கும் அதே மாதிரி அவங்க குடும்பத்திற்கும் மாணவ செல்வங்களுக்கும் நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். இதில் யாராக இருந்தாலும் நான் விட மாட்டேன். அறிக்கை அதுதானே சொன்னிச்சு, இன்னைக்கு அதுதானே பேசினாரு. இன்னைக்கு சொல்றது அன்னைக்கு சொல்லணும்ன்ற அன்னைக்கு அறிக்கை வெளியிட்டாங்களே, அசெம்பிளில தான் இன்னைக்கு சொல்றாரு, இது வரவேற்க கூடாது, இன்னைக்கு சொல்லியிருக்காரு. ரைட்டு. அன்னைக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரி மீட்டிங், அவருக்கு தான் எல்லா பவரும், எல்லா உரிமையும், எல்லா இதுவும் அக்கறையும். அவர் அன்னைக்கு கூப்பிட்டு சொல்லியிருக்கணும், எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு கமிட்டி போடலாம். அவர் தரசா சொல்ல மாதிரி ஒரு கமிட்டி. இந்த கமிட்டியில் போலீஸ் எக்ஸ்பர்ட் போலீஸ் ஆஃபீஸர்ஸ், பொதுமக்கள் இருந்து ஒரு 5-6 பேர், எதிர்கட்சியிலிருந்து எதிர்கட்சி தலைவர், மற்ற கட்சிகளுடைய பிரதிநிதிகள் எல்லாத்தையும் போட்டு நம்ம எப்படி ரிஃபார்ம் பண்ணலாம், இந்த பெண்களுக்கான பாதுகாப்பை நாம் எப்படி உறுதி செய்வது, எங்கே ஓட்டை அதை எப்படி அடைப்பது, கமான் வாருங்கள், எனக்கு அட்வைஸ் பண்ணுங்கள், நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். இன் தி லார்ஜ் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி பப்ளிக், தமிழ்நாட்டுடைய நலன் கருதி நம்ம செய்வோம். இதை செஞ்சிருந்தா பாராட்டலாம். ஆனா இன்னைக்கு பேசுறாரு டாக்டர், டாக்டருடைய கருத்தை ஹோலிஸ்டிக்கா ஏத்துக்கலாம். சூப்பர்ஃபிஷியலா பார்க்கும்போது மிக அருமையான கருத்து. சரி, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிஸ்டமை தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் நல்லா இருக்கும். இல்லை, இந்திய நாட்டில் இந்த மாநிலத்தில் தமிழ்நாட்டை விட பெண்கள் பாதுகாப்பு வேறொரு மாநிலத்தில் மிக சிறப்பாக இருக்கிறது, மாணவிகளுடைய பாதுகாப்பு சிறப்பாக இருக்கிறது, இதை நீங்கள் அமல்படுத்தணும் சஜஷன் வந்தால் we will take it very seriously, we will take it to the highest excellence in the government, no doubt about it. ஆனால் எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுத்த டேட்டாவில் பெண்கள் மிக பாதுகாப்பாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. இதை விட ஒரு பெட்டரான மாநிலம் கிடையாது. ஆனால் இதை விட இம்ப்ரூவ் பண்ணணும், இந்த மாதிரி கேசஸே இருக்கக்கூடாது என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் காவல்துறையே வேண்டியதில்லை, நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே திருட்டே இல்லாமல் தவறே செய்யாமல், இது ஒரு இமேஜினரி சினாரியோக்குள்ள போறோம், யூட்டோப்பியன் சினாரியோக்குள்ள போறோம். அப்படி ஒரு சினாரியோவை உருவாக்கவே முடியாது. ஏன்னா சில இடங்கள்ல சில தவறுகள் நடந்துதான் தீரும். அந்த தவறு நடந்த பிறகு அந்த யாருக்காக தவறு அளிக்கப்பட்டதோ அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், அதுதான் ஜஸ்டிஸ். அதை இந்த அரசு சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. அதாவது தமிழகம்
குற்ற பின்னணியில் குறைத்திருக்கிறது, முதலிடம் இருக்கிறது, வரவேற்கிறோம். அதை மாற்று கருத்தில் நமக்கு பெருமை தான். ஆனால் இந்த விஷயத்தில், இந்த பர்டிகுலர் இன்சிடெண்ட்டில் அந்த ஒரு நபர் அண்ணா யூனிவர்சிட்டியில் நான் ஒரு எக்ஸாம்பிள் நான் போயிடுறேன், நீ அலோ பண்ணிடுறான்னு பார்க்கலாம். ஏன் எத்தனை நாளாக போயிட்டு இருந்தார், அது ஏன் போனார்? அங்கே உள்ள ரெஜிஸ்ட்ரார் ஏன் இன்ன வரைக்கும் பதில் பேச மாட்டேங்கிறாரு? அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்காக இந்த இங்கே காம்பஸில் ஒரு தவறு நடந்திருக்கு, இது எப்படி நடந்தது, இது எங்கே கோட்டை விட்டோம் அப்படின்னு அவங்க தண்ணியில் விளக்கம் கொடுக்கணும்ல, ஏன் கொடுக்கல? கவர்னர் அவர் பொறுப்பு இருக்கா இல்லையா? சொல்லியிருக்கணும்ல, அவர் சொல்லணும்ல, இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூட்டில் இந்த மாதிரி நடந்திருக்கு, ஒரு பெண்ணுக்கு பாதிப்பட்டிருக்கு, இது எல்லாரும் சேர்ந்து நம்ம வந்து இனிமேல் இந்த மாதிரி தவறுகள் நடக்கக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லணும். அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, அக்கௌண்டபிலிட்டி. எனக்கு ஆளுநர் இது வரைக்கும் ஏதாச்சும் பொறுப்பேற்று நம்ம பார்த்துருக்கிறோம். அது சொல்லாது. நானும் அவர் கூட சேர்ந்து ஆளுநரை கண்டிக்கிறேன், கண்டம் பண்றேன். ஆளுநர் வந்து தமிழ் சமுதாயத்திற்கும் தமிழ்நாட்டுக்கும் 1ஆம் நம்பர் எதிரியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அடுத்தபடியாக நம்ம இன்னைக்கு நடத்த மேட்டர், உங்களுக்கு நான் பொள்ளாச்சி மேட்டர் சொல்றீங்களா, அதனால தான் மக்கள் உங்களை தண்டிச்சு உங்களுக்கு ஆட்சியை கொடுத்துருக்காங்க. திருப்பி பொள்ளாச்சி மேட்டர் பேசக்கூடாது. நீங்கள் வந்து உங்கள் ஆட்சியில் என்ன செய்கிறீங்க, நல்லா செய்யுங்க, எங்கே தவறு இருக்குது, ரைட், ஓகே, அதை திருத்துங்க. மக்கள் என்ன நினைக்கிறாங்க, நாங்கள் நம்ம நிம்மதியாக இருக்கணும். பொம்பளையில் எப்படி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது, காலேஜுக்கு எப்படி அனுப்புறது, ஹாஸ்டலில் எப்படி தங்கி படிக்க வைக்கிறது, எல்லாருடைய கவலை இதுதான். எப்படிரா அனுப்புறது, நம்ம எப்படி போய்கிட்டு இருக்கு. அப்போ அவங்கள வாய் அடைப்பதற்கு இல்லைங்க, டாக்டர் சொல்ற நியாயமான பேச்சு. பொள்ளாச்சி மேட்டரை பேசி யாரையோ வாய் அடைப்பதற்காகவோ எங்களை பெட்டரா காமிச்சுக்கிறதுக்காகவோ கிடையாது. பொள்ளாச்சி மேட்டரை எவ்வளவு கேவலமா நீங்க ஹேண்டில் பண்ணீங்க. இல்ல தூத்துக்குடி எடுத்துக்கங்களேன், 13 பேரை சுற்றி கொண்டு போட்டு திரு எடப்பாடியார் அவர்கள் சேலத்தில் பேசும்பொழுது நானும் தொலைக்காட்சியை பார்த்து தான் தெரிஞ்சு கொண்டேன்னு சொன்னார். அப்படி ஒரு இன்சென்சிட்டிவான ஆட்சி மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய எங்களுடைய திமுக ஆட்சி கிடையாது என்பதற்காக சுட்டி காட்டுகிறார். அதே விஷயத்தில் இப்போ கோர்ட்டு வந்துருச்சு, கோர்ட்டில் தலையிட்டிருக்கு, எல்லாம் இருக்கு. நீங்கள் எல்லா கட்சிகளும் சேர்ந்து முதலமைச்சர் எல்லாத்தையும் கட்சியும் கூப்பிட்டு இது பண்ணி பண்ணணும் ஒன்று. ஆனால் எல்லா எதிர்கட்சிகளும் இதை சொல்லத்தான் செய்வாங்க, சொல்லாமல் இருக்க முடியாது. என்னுடைய கேள்வி அந்த இடத்துல தான், என்னன்னா அண்ணா பல்கலைக்கழக மாணவி அவருக்கு மட்டும்தான் நடந்திருக்கானா? இப்ப நாம பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு இடத்துல ஒரு பெண்ணுக்கு ஏதோ ஒரு பாதிப்பு நடந்துகிட்டு தான் இருக்கும். அதுதான் கலை யதார்த்தம். இந்த வேர்ல்டு அப்படிதான் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு இல்லையா? ஆனா நீங்க ஒரு எப்படி நிர்பயாவை மட்டும், நிர்பயா சமயத்துல நடந்த மற்ற பெண்களை எல்லாம் விட்டுட்டு அந்த ஒரு பெண்ணை மட்டும் பெரிய ஹைலைட்டா பொலிட்டிக்கல் மைலேஜ் தேடணுமோ, அப்படிதான் இப்ப அண்ணா பல்கலை. இப்ப இங்க பிரச்சனை அப்ப அந்த இது வந்து ஒரு அரசியல் கட்சி, நான் அதை தான் திரும்ப திரும்ப கேட்கிறேன், ஒரு அரசியல் கட்சி சம்பந்தப்பட்டவர் பாதிப்பை ஏற்படுத்தினா அந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்கும், அந்த பெண்ணுக்கு வந்து தேவையான சன்மானங்கள், இழப்பீடுகள் அது எல்லாமே கிடைச்சிரும். ஆனா இதே ஒரு மூலையில இந்நேரம் இதே நேரத்துல இன்னொரு பெண்ணுக்கு ஒரு பாதிப்பை அரசியலுக்கே சம்பந்தப்படாத ஒருவர் ஏற்படுத்தினா அதை பத்தி இந்த சமூகம் கண்டுக்காது, இந்த அரசியல் கட்சிகள் கண்டுக்காதுங்கிற ஒரு பிம்பத்தை திரும்ப திரும்ப ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறோமோ அப்படின்னு ஒரு கேள்வி வராதா? அதாவது குற்றங்கள் நடக்கிறது, குற்றங்களை தடுக்க வேண்டும், அதை எடுத்து சொல்வது எதிர்க்கட்சியுடைய வேலை, ரைட், அதான் ஜனநாயகம். அதை எடுத்து சொல்லக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உரிமை கிடையாது. எதிர்க்கட்சிகள் சொல்லத்தான் செய்வார்கள். நம்ம ஆளுங்கிற கட்சி என்ன செய்யணும், அது பெருந்தன்மையாக எடுக்கணும். என்ன சொல்கிறாங்க, அது எதான் அண்ணாதுரை சொன்னார். அண்ணாதுரை பேர் டெரகாட்ரி கமெண்ட் அடித்து வால் போஸ்ட் ஒட்டினோடனே அண்ணாதுரை சொன்னார், ஒரு பெட்டர் இது அரிக்கன் லேம்ப் தரேன், கொண்டு போய் அங்கே மாட்டு அப்படின்னு சொன்னார். அதுதான் ஒரு முதலமைச்சருக்கு, ஒரு தலைவருக்கு அழகு. நீங்கள் யூ மஸ்ட் அக்செப்ட் இது சொல்லுங்கள். சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள்கிட்ட எல்லாமே பவர் இருக்குது, நீங்கள் ஸ்க்ரூட்னி பண்ணி எப்பா இங்கே வா, நீ சொன்ன அக்யூசேஷன் கரெக்ட், தப்பு இல்லை, என்கிட்ட எல்லா டீமும் இருக்குது பாரு, என்னுடைய டிபார்ட்மெண்ட்டில் வெரிஃபை பண்ணிட்டேன் தவறு, பட் எனி ஹவவர் நீ என்னுடைய பார்வை கொண்டு வந்த ரொம்ப நன்று கொண்டு போறது தான் ஒரு நல்ல ஆட்சி. இல்ல அப்படி ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம 2021 ஆட்சிக்கு வந்த பிறகு கூட கல்வித்துறையில் எடுத்துட்டீங்கன்னா அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய படத்தை போட்டு எத்தனையோ லட்சம் பேக்ஸ் அடிச்சு வச்சிருந்தாங்க. அதை கூட சிஎம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க, அதையெல்லாம் திருப்பி வேஸ்ட் பண்ணிட்டு பண்ண வேண்டாம்னு சொன்னாங்க. இன்னொரு விஷயம் வந்து இப்போ அவங்க சொல்றாங்க, விஷயம் வந்து கோர்ட்டுக்கு போயிடுச்சு. ஒன்று இல்லை, யார் அந்த சார் உங்களுக்கு தெரியுமா, தெரிஞ்சா கொடுங்க, நீங்கள் எங்கள்கிட்ட கொடுக்க வேண்டாம், ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்கிட்ட கொடுங்க, ஹைகோர்ட்டில் கொடுங்க. அப்படி கொடுத்து அது யாராக இருந்தாலும் அதைத்தான் திருப்பி சிஎம் சொன்னார். நீங்கள் சொல்கிற யார் அந்த சார் உங்களுக்கு தெரிந்தால் எஸ்ஐடிகிட்ட கொடுங்க, எஸ்ஐடி இன்வெஸ்டிகேட் பண்ணும், யாராக இருந்தாலும் கைது செய்யும், ஆக்ஷன் எடுக்கும். இதைத்தான் தமிழ்நாடு அரசு தொடர்ந்து சொல்லி வருகிறது. இவங்க சும்மா அதை வச்சு அரசியல் பண்ணி கொண்டு இருக்கிறார்களோ தவிர பெண்கள் பாதுகாப்பின் மீது அதிமுகவுக்கு எந்த கவலையும் இல்லை என்பதே எங்கள் நிலைப்பாடு. சிஎம் ஜெயலலிதா என்ன சொல்லுவாங்கன்னா,
இந்த மாதிரி சில முக்கியமான விஷயத்துகளுக்கு அட்வொகேட் ஜெனரலை கூப்பிட்டு சீஃப் ஜஸ்டிஸ்ட்டை சொல்லி இதுக்கு என்ன சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம் கேட்பான், கேட்டிருக்கான். இது இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன். அதனால் என்னென்னா யாரையும் குற்றம் சொல்வதற்கு வேலை இல்லை, நம்ம வேலை இல்லை, பெஸ்ட்டாக பண்ணுங்க அப்படிங்கிறது தான். ஷாம் சார் குறுக்கிட்டீங்க. 2-3 தவறுகள் இப்போ நடந்துக்கிட்டே இருக்குங்க. என்னன்னா அசம்பிளி லைவ் அதை ஏன் வந்து கொடுக்கலங்கிறது ஒரு பெரிய கேள்வி. கேள்வி நேரத்தை குறைந்தபட்சம் வந்து நம்ம நேரில் ஒளிபரப்பணும். இன்னும் சொல்லப்போனால் திமுக தேர்தல் வாக்குறுதியில் அது இருக்கு. அப்போ அதை ஒளிபரப்பி இருந்தால் பல விஷயங்கள் இதில் தெளிவாக இருந்திருக்கும், ஜனங்களுக்கும் தெளிவாக இருந்திருக்கும். அது ஒரு தவறுன்னு தான் நான் இப்போவும் பார்க்குறேன். அப்புறம் ஆதரவாளர் மட்டுமே உறுப்பினர் அல்லன்னு முதலமைச்சர் சொல்றதும் அது சரியா வராது. அப்படின்னா ஆதரவாளர்கள் ஆபத்தானவர்கள்லாம் மாறிடும். கரெக்ட். உறுப்பினர்கள் உடனே நம்ம ஏதோ ஒரு வகையில் நடவடிக்கை எடுத்துடலாம், ஏன்னா அவன் டேட்டா கையில் இருக்கும். வெறும் ஆதரவாளர் மட்டுமே அப்படின்னா ஆதரவாளர்கள் அனுதாபிகளுமே இவ்வளவு மோசமானவங்களா இருக்காங்களோங்கிற ஒரு இது வந்துடும். இது மாதிரியான சில விஷயங்கள்ல சரியான ஹேண்ட்லிங் இல்லைங்க. அதாவது தொடர்ந்து நான் எத்தனையோ வருஷமா இதை பார்த்துட்டே வரேன், இந்த மாதிரியான பல சம்பவங்களை. இன்னும் கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணலாம். ஸ்ரீதர் சொன்ன ஒரு கருத்து சரி. அண்ணா யூனிவர்சிட்டியில மேட்டர் நடந்த உடனேயே இது ரொம்ப சீரியஸ் மேட்டர்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. நான் 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் அன்னைக்கு உயரதிகாரிகளோட பேசும்போது இது மாதிரி வந்து ஒரு பெரிய சீரியஸ் மேட்டரா எல்லாரும் அதுல தாங்க இருக்கும்னு சொன்னாங்க. இது ரொம்ப பெருசா முற்றுமே அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா நான் என்ன எதிர்பார்த்தேன்னா உடனடியாக ஏதாவது ஒரு வகையில ஒரு சர்வகட்சி கூட்டம் போட்டு எல்லாரையும் உள்ள ஆக்ஷனுக்குள்ள கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா இந்த யார் அந்த சார்லாம் வந்திருக்காது. டிப்ளமேட்டிக் பாலிடிக்ஸ்